உவமையின் பொருள் என்ன என்றால், ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஏழையின் ஆட்டை திருடிவிட்டான். தேவனுடைய திட்டத்துல இதே மாதிரி சம்பவம் ஒன்று இருக்கு. ஒரு ஐஸ்வர்யவான ஒரு மனுஷன் இருக்கிறான், இன்னொருத்த வந்து ஏழைன்ற மனிதன் இருக்கான். அந்த ஏழை மனிதனுக்கிட்ட ஒரு ஆடு இருக்கு, ஐஸ்வர்யவானுக்கிட்ட நிறைய ஆடுகள் இருக்கு. வழிபோக்கனுக்காக இந்த ஐஸ்வர்யவான் இந்த ஏழை மனுஷனுடைய ஆடை பிடிச்சி சாகடிச்சிட்டாரா, அதனால அந்த ஐஸ்வர்யவானும் சாவாரு, அவரும் நாளத்தினமா திரும்பி கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசன சத்தியம். இதில் ஒளிஞ்சிருக்கு, இதை கண்டுபிடிக்கணும். இப்போ பழைய ஏற்பாடு படிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ நேரம் எங்க வரலாம்? புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரணும். இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கணும். புதிய ஏற்பாட்டுல ஒரு பணக்காரக்கிற ஐஸ்வர்யவான், அவன் தான் ஒரு பெரிய உயர்ந்த நிலைமை, ஒரு ராஜா நிலைமையில இருக்கான். ஐஸ்வர்யவான் யாரா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க, பரவாயில்ல, தூ கொடுக்குறேன். அந்த இடத்துல ஐஸ்வர்யவான் என்ற ராஜா என்ற தாவீது என்ன பண்ணார் பாருவா? ஆட்டை திருடினாரா? அந்த ஆட்டை என்ன பண்ணாரா? நான் சொல்லும் போது வெறும் திருடினாரா இல்ல திருட்டோட நிக்க வச்சாரா? அடுத்து என்ன பண்ணாரு? அந்த ஆட்டை சாகடிச்சார். அப்பனா இவர் திருடிக்கிறார், சாகடிச்சிருக்கிறார். இப்ப அப்படியே நிச்சயத்துக்கு வாங்க, அதாவது புதிய ஏற்பாட்டுல வாங்க. இங்க கூட ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறாரு, அவர் திருடுவா சாகடிக்கிறார். வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப திருட எதுக்கு தான் வரா? திருடத்துக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும். அங்க அப்படியே வாங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாரு? அந்த ஆட்டை திருடினாரு, கொன்னாரு. இங்கேயும் ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். இவனும் என்ன பண்றானா? திருடுறான், அழிக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் யார்? பணக்காரன். சாத்தான் ஐஸ்வர்யவானா? ஆமாங்க. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது மலை மேல போய் கொண்டு போய் நின்று என்ன தெரியுமா சொல்றான்? இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நொடியில காமிச்சு இந்த ராஜ்யங்கள் எல்லாமே என்னுடையது, நீ என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாமே நான் என்ன பண்றேன், நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே எனதுன்றானா. அங்க எப்படி தாவீது கிட்ட நல்லா கவனிங்க. நம்ம தாவீது நிறைய நேரத்துல நல்ல ராஜா, அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா தாவீது செய்த இந்த சின்ன காரியம் இருக்குது பாருங்க, இது நல்ல காரியமா? இது அப்படியே யாரை பிரதிபலிக்குது? அப்படியே சாத்தானை பிரதிபலிக்கும் இந்த காரியம் மட்டும். அதனால தான் இந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யவான் அப்படின்னு பேச தொடங்கிடுவார். இப்ப இந்த இடத்துல கூட ஐஸ்வர்யவான் இருக்கா. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் யாருடையதா இருக்கு இன்னைக்கு? ஆனா வசனம் இருக்கா, சாத்தான் பணக்கார, ஐஸ்வர்யவான் ராஜான்னு சொல்லிட்டு. ராஜா அந்த இடத்துல ஐஸ்வர்யவான் யாரா இருந்தாரு?